ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எப்படி பேடிஎம் லாகின் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, நான் வந்து பேடிஎம் ஆப்போட ரெஃபரல் லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பேடிஎம் ஆப்பை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, பேடிஎம் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பேடிஎம் ஆப் வந்து ஓபன் பண்ணிட்டேன். பேடிஎம் ஆப் ஓபன் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்போ கீழ இருந்து இப்படி ஒரு பாப்பப் வந்து பாத்தீங்கன்னா வரும். இந்த நோட்டிபிகேஷன் பர்மிஷனுக்கு அலோ கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து நோட்டிபிகேஷன் பர்மிஷனுக்கு அலோ வந்து கொடுத்துக்கிறேன். அலோ கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல என்டர் மொபைல் நம்பர் சொல்லிட்டு இப்போ வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்றாங்க. நீங்க வந்து உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்கான மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் சொல்லிட்டு இருக்கு. ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரொசீடர் கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வருது. இப்போ எஸ்எம்எஸ் மெசேஜ் இந்த பர்மிஷனுக்கு அலோ கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த பர்மிஷனுக்கு அலோ கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பர்மிஷனுக்கு அலோ கொடுத்த பிறகு வந்து பாருங்க, நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த பர்மிஷனுக்கு அலோ கொடுத்துக்கோங்க. ஃபோன் கால்ஸ் சொல்லிட்டு இருக்கு. ஓகே, இப்போ அலோ வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் அலோ கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ இந்த பர்மிஷனுக்கு அலோ கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த கான்டாக்ட் ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த பர்மிஷன் அலோ கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ இந்த பர்மிஷனுக்கு அலோ வந்து கொடுத்துக்கலாம். வைல் யூசிங் த ஆப் இது வந்து கொடுத்துட்டு இப்போ இந்த லொகேஷன் பர்மிஷனும் நம்ம வந்து அலோ கொடுத்துக்கலாம். வைல் யூசிங் த ஆப் சொல்லிட்டு இருக்கு, இதுக்கும் அலோ கொடுத்துக்கலாம். அலோ கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ லோடிங் ஆகி என்டர் த ஓடிபி சொல்லிட்டு இப்போ நீங்க வந்து கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் ஆயிடுச்சு. ஜெனரேட் ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா, ஆட் யுவர் பேங்க் அக்கௌண்ட் ஃபார் யூபிஐ சொல்லிட்டு வந்து பாருங்க, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்றதுக்கான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பேஜ்ல இருந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பேஜ் வரல அப்படின்னாலும் இந்த பேஜுக்குள்ள போயிட்டு எப்படி நம்ம ஆட் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேடிஎம்மோட இன்டர்ஃபேஸ்ல இருக்கு. இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க, லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. இந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க, லிங்க் பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. லிங்க் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. லிங்க் பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், லோடிங் ஆகி. இதுல வந்து பாருங்க பிளஸ் போட்டு ஆட் ஏ பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆட் ஏ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஆட் ஏ பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க, உங்களுக்கு லோடிங் ஆகி இப்போ இந்த பேஜ் வந்து வந்துரும். இதுக்கு முன்னாடி இருந்த அதே பேஜ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. இதுல வந்து உங்களுடைய பேங்க் ஏதோ அந்த பேங்க் நீங்க சர்ச் பண்ணி நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேடுறது கஷ்டமா இருந்தா நீங்க மேல வந்து பாருங்க, என்டர் த பேங்க் நேம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. எந்த பேங்கோ அந்த நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அந்த பேங்க்ல வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து லிங்க்ல இருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து பேங்க் நேம் வந்து டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ எனக்கு வந்து அந்த பேங்க் வந்து கீழே வருது. ஓகே, இப்போ எனக்கு நீங்க பாதி டைப் பண்ணாலே போதும், அந்த பேங்க் வந்து கீழே வந்துரும். அந்த பேங்க் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு ஃபைண்டிங் யுவர் அக்கௌண்ட்ஸ் சொல்லிட்டு வந்து பாருங்க, லோடிங் வந்து ஆகுது. லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு எனக்கு வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா ஆட் வந்து ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுவாங்க டிவைஸோட. அதாவது ஓடிபிலாம் வந்து வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. சிம்லாம் செலக்ட் பண்ணி வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு வந்து பாருங்க, டைரக்டா வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பாருங்க, நான் பேக் வந்துடுறேன். இப்போ பேக் வந்த பிறகு QR கோட்ல அவைலபிளா வந்துருச்சு. இப்போ நீங்க வந்து 2வது பேங்க் அக்கௌண்ட் நீங்க வந்து ஆட் பண்ணனும் அப்படின்னா, இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா, மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கிற ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணி இப்போ இந்த பேஜ் கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. செகண்டா ஒரு பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்றது சொல்லிட்டு பாருங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்ல யுபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இத வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க யுபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா யுபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ்க்கான இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, பேமெண்ட் அக்கௌண்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க, ஆட் பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இத கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க, ஆட் யுவர் பேங்க் அக்கௌண்ட் ஃபார் யூபிஐ சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க, என்டர் த பேங்க் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ உங்களுடைய பேங்க் நேம் வந்து டைப் பண்ணி சொல்றாங்க. என்டர் த பேங்க் நேம் சொல்லிட்டு உங்களுடைய பேங்க் நேம் டைப் பண்ண சொல்றாங்க. உங்களுடைய பேங்க் நேம் டைப் பண்ணுங்க. பாதி நேம் டைப் பண்ணாலே போதும். கீழ வந்து அந்த பேங்க் வந்து வந்துரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு வந்து அந்த பேங்க் வந்துருச்சு. இப்போ வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது ஃபைண்டிங் யுவர் அக்கௌண்ட்ஸ் சொல்லிட்டு இப்போ சக்சஸ்ஃபுல்லா பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். ஓகே, இப்போ நீங்க ஆட் பண்ணிருக்கக்கூடிய இந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு இது வரைக்கும் நீங்க வந்து யூபிஐ பேமெண்ட் மெத்தட பயன்படுத்தல அப்படின்ற பட்சத்துல, இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நீங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி நீங்க இந்த ஆப்ல பயன்படுத்த போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து யூபிஐ பின் வந்து செட் பண்ணணும் அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு. இதுல வந்து ரீசெட் பின் சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க போயிட்டு நீங்க வந்து புதுசா யூபிஐ பின் வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணணும். உங்களுடைய டெபிட் கார்டோ அல்லது ஆதார் கார்டோ பயன்படுத்தி. ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க அப்படின்னா டெபிட் கார்டு பயன்படுத்தி தான் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கான யூபிஐ பின் வந்து புதுசா செட் பண்ணிக்கோங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு யூபிஐ பேமெண்ட் மெத்தட பயன்படுத்துறீங்க அப்படின்னா. இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா, நான் இந்த பேங்க் அக்கௌண்ட்ல நான் வந்து யூபிஐ பேமெண்ட் மெத்தட வந்து பயன்படுத்தி இருக்கேன். நான் வந்து ஃபோன்பே, கூகுள் பே இது போல யூபிஐ ஆப்லாம் ஆட் பண்ணி ஆல்ரெடி பயன்படுத்தி யூபிஐ பின்லாம் செட் பண்ணி பயன்படுத்தி இருக்கேன். ஓகே, அதனால வந்து பாருங்க, நான் வந்து புதுசா யூபிஐ பின்ன செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்னுடைய பழைய யூபிஐ பின்ன பயன்படுத்தி நான் வந்து இதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க, டன் கொடுத்த பிறகு இப்போ என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க, நம்ம மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கட்டும், பேங்க் பேலன்ஸ் செக் பண்றதா இருக்கட்டும், பழைய யூபிஐ பின்ன பயன்படுத்தி அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கான பழைய யூபிஐ பின்ன பயன்படுத்தி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய பழைய யூபிஐ பின் உங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்ற பட்சத்துல ரீசெட் பின்ன நீங்க கிளிக் பண்ணி நீங்க உள்ள போயிட்டு ரீசெட் பண்ணிட்டு நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம்.
இப்போ வந்து பாருங்க அக்கௌண்ட் லிங்க்டு சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வருது. இப்போ டன் வந்து கொடுத்துக்கிறேன். டன் கொடுக்கும்போது இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது போல நம்ம வந்து மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து 2, 3 பேங்க் அக்கௌண்ட் வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்ற பட்சத்தில். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம பேடிஎம் அக்கௌண்ட்டை லாகின் வந்து பண்ணணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.